அன்பான ITI கோர்சஸ் அண்ட் சப்ஜெக்ட் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ், ITI படிப்பான டிராட்ஸ்மேன் சிவில் தமிழில் கட்டிட வரைபடவியலார் இந்த படிப்பை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது இன்றைக்கி நெடுஞ்சாலைத்துறையில் நல்ல ஒரு வேலை வாய்ப்பை பெற்றுத்தரக்கூடிய ஒரு ITI படிப்பாக இருக்கின்றது. ஆகையால் ITIயில் எப்படி சேர்க்கை செய்யப்படுகிறது இந்த கட்டிட வரைபடவியலார் படிப்புக்கு அப்படின்னா என்ன, விண்ணப்பிக்க என்ன தகுதிகள் வேண்டும், இந்த பாடப்பயிற்சிகள் என்ன, கட்டணம் ஃபீஸ் எவ்வளவு, வேலை வாய்ப்புகள் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த கட்டிட வரைபடவியலார் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு இன்ஜினியரிங். இதுக்கு 2 வருட பயிற்சி காலம். 10ஆம் வகுப்பு மேக்ஸ் சயின்ஸோட படிச்சிருக்கணும். வயது வரம்பு 14 முதல் 40 வயது வரை இருக்கலாம். பெண்களுக்கு வயது வரம்பு தளர்வு கூட உண்டு. இந்த ITI டிமேன் சிவிலில், அதாவது கட்டிட வரைபடவியலார் பாட சேர்க்கை எவ்வாறு, அட்மிஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, ஆன்லைன் மூலமாக பொதுவாக தற்சமயம் அப்ளிகேஷன்ஸ் அதாவது ஒரு குறிப்பிட்ட காலங்களில் கொடுக்குறாங்க. இது வெப்சைட் அட்ரஸ் இங்கே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ எவ்வளோ ஃபீஸ் இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஆண்டுக்கும் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் ஒரு 195 ரூபாய் அளவுக்கு ஃபீஸாக வாங்குறாங்க. ப்ரைவேட்டில் ஒரு 10,000லேருந்து 40-45,000க்குள்ளே இருக்குது. அதில் நிறைய விஷயங்கள், அதாவது யூனிஃபார்ம், புக்ஸு சேருது. இப்போ பாட சேர்க்கை பயிற்சி முறை ரெகுலராக இருக்குது, டிஸ்டன்ஸில் கிடையாது. ஷிஃப்ட் மெத்தடு சில இடங்களில், அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில், எல்லா இடங்களிலும் கிடையாது, ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ இந்த டிமேன் சிவில் பாடத்தில் என்ன பாடம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த கட்டிட வரைபடம் எப்படி உருவாக்குவது, ஒரு சிவில் இன்ஜினியர் எப்படி அந்த டிராயிங் கிரியேட் பண்ணுறாருங்கிறத சொல்லித்தராங்க 1ஆம் ஆண்டு. 2ஆம் ஆண்டில் அதுவே கேடை பயன்படுத்தி, கம்ப்யூட்டர் எய்டட் டிசைனிங்கை பயன்படுத்தி எல்லா விதமான அந்த கட்டிட வரைபடவியலார் சம்பந்தமான ஒர்க் எல்லாம் சொல்லித்தராங்க. ஓகே, இந்த ITI கோர்ஸ் ட்ரைனிங் டயத்தில் நம்மளுக்கு விலையில்லா பொருட்களாக பாட புத்தகங்கள், வரைபட கருவிகள், சைக்கிள், கம்ப்யூட்டர், யூனிஃபார்ம், பஸ் பாஸ், ஷூ, மாதம் 750 ரூபாய் ஊக்கத்தொகை. இது கவர்மெண்ட் ITIயில் மட்டும் ப்ரொவைட் பண்ணுவாங்க, கொடுக்குறாங்க. அது இந்த மடிக்கணினி, லேப்டாப்பும் சைக்கிளும் ஏற்கனவே 10ஆம் வகுப்பு, அதாவது 12ஆம் வகுப்பில் பெற்றிருந்தால் அவர்களுக்கு கொடுக்கறதில்ல. 10ஆம் வகுப்பு வரை படித்து வந்தவர்களுக்கு கொடுக்குறாங்க. மீதி எல்லா சலுகைகளும் எல்லாருக்கும் பொருந்தும். இப்போ ITI டிராட்ஸ்மேன் சிவில் வேலை வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, நான் சொன்ன மாதிரி நெடுஞ்சாலைத்துறை இப்போது ரீசெண்டாக ரொம்ப அதிகமாக எடுக்கிறாங்க. இது இல்லாமல் அப்ரெண்டிஸ்ஷிப் இருக்குது, வெளிநாடு போகலாம், ஒரு நல்ல டெக்னீஷியனாக உருவாகலாம், சிவில் இன்ஜினியரிங் அசிஸ்டண்ட்டாக இருக்கலாம், தென் இன்ஸ்ட்ரக்டராக ITIயிலேயே சேரலாம், ஒரு பயிற்சியாளராக. மற்ற அனைத்து துறைகளிலுமே நிறைய வேலை வாய்ப்புகள் அரசாங்க இடங்களிலும் கிடைக்குது. ஸோ இதை பற்றின அதாவது நிறைய தகவல்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ITI50.comங்கிற ஒரு வெப்சைட்டில் போய்ட்டும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ITI அரசு